மல்லிகை முல்லை மலராலே அர்ச்சனை செய்வோம் வா வா வா. மல்லிகை முல்லை மலராலே அர்ச்சனை செய்வோம் வா வா வா. கேசவனே மாதவனே யாதவனே நீ வா வா வா. கேசவனே மாதவனே யாதவனே நீ வா வா வா. சின்ன 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 பதம் வைத்து கண்ணா நீ வா வா வா. மணிவண்ணா நீ வா வா வா. ஹரியோம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்னைக்கு ராமாயணம் 33வது நாள். ராமன் லட்சுமணன் 2 பேரையும் தன்னுடைய தோளில் தூக்கி கொண்டு ஆஞ்சநேயன் அவனுடைய சுக்ரீவன் இருக்கக்கூடிய அந்த குகைக்கு செல்கிறான். அந்த குகைக்கு வெளியே அவங்க 2 பேர்த்தையும் இறக்கி விட்டுட்டு சுக்ரீவனை அழைத்துக்கிட்டு வர உள்ளே போகிறான். குகைக்குள்ளே அனுமன் போகிறான். அங்கே குகைக்குள்ளே உள்ளே போய் பார்த்தா சுக்ரீவனையும் அவங்க கூட இருந்தவர்களையும் காணாம். மீண்டும் எங்கே போயிருப்பார்கள் என்று தேடினால் பக்கத்தில் இருக்கிற மலைமலையில் போய் ஒளிஞ்சிருக்காங்க. அப்புறம் ஐயோர் அரசே, அவர்கள் உங்களை பார்க்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் வாலியினுடைய ஆளல்ல, அவர் தசரதனுடைய புதல்வர்கள். அவர்கள் தந்தையினுடைய ஆணைப்படி 14 ஆண்டுகள் காட்டில் வாழ வேண்டும் என்ற தன்னுடைய மனைவியும் தன்னுடைய தம்பியான லட்சுமணனையும் அழைத்து கொண்டு ராமர் வனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார் கடந்த 10 ஆண்டுகளாக. அப்போது இவர்கள் இல்லாத நேரம் பார்த்து ராவணன் சீதையை தூக்கி சென்று விட்டான். தன்னுடைய மனைவியை தூக்கி சென்று விட்டான். ராமருடைய மனைவியை தேடி அவர்கள் அண்ணன் தம்பி அலைந்தார்கள். அப்போது யாரோ சொல்லியிருக்கார்கள், சுக்ரீவனுடைய உதவியை நாடுங்கள், உங்களுக்கு நன்மை நடக்கும் என்று. ஆகவே அவர்களுடைய மனைவியை மீட்க தேட உங்களுடைய உதவியை நாடி வந்திருக்கிறார்கள். நீங்கள் அவர்களை கண்டு பயந்து ஓடினால் எப்படி என்று அனுமன் கேட்க, அப்படியா, சந்தோஷம் என்று சுக்ரீவன், வாங்கள் போய் பார்க்கலாம் என்று வருகிறார்கள், வாருங்கள், நீங்கள் தான் வரவேற்க வேண்டும் என்று சொல்லி சுக்ரீவனை அழைத்து வருகிறான். அழைத்து வந்து, வணக்கம் சாமி, வணக்கம். என் பேரில் நம்பிக்கை இருந்தால், என்னையும் உயிராக மதித்தால் எனக்கு கரங்கொடுங்கள் என்று ராமருடைய கையை பிடிக்க சுக்ரீவன் கையை நீட்டுகிறான். சுக்ரீவனுடைய கையை பிடித்து ராமர் கட்டி அணைத்து கொள்கிறார். அப்படி அணைத்து கொண்டு உள்ளே குகைக்கு கூட்டி செல்கிறான். ராமரும் சுக்ரீவனும் அவதற்காக ஆசாமர இலை போடப்படுகிறது. அனுமன் லட்சுமணன் அவரதுக்காக அவர்களுக்கு சந்தனமர இலை போட்டு அனைவரும் மற்றவர்கள்லாம் மற்ற இலைகளை போட்டு அமருகிறார்கள். ஆசாமரம் இலை, அதாவது அரசன் உட்கார வேண்டிய சிம்மாசனம், விலங்குகளுக்கு ஆசாமரம் இலை. அதே போல் மற்ற மந்திரிகள் உட்காருவதற்காக சந்தனமர இலை. இது அவர்கள் வைத்திருக்கிற ஒரு விதிமுறை. அப்படி உட்கார்ந்து, சாமி, என்னை நம்பி வந்திருக்கிறீர்கள், என்னையும் ஒரு உயிராக ஒரு பொருட்டாக மதித்து நீங்கள் என்னிடம் வந்திருக்கிறீர்கள். என்னால் முடிந்த நான் உதவியை கட்டாயம் செய்வேன், இது சத்தியம் என்கிறான் சுக்ரீவன். அதே நேரம் ராமர் சொல்கிறார், சுக்ரீவா, உனக்கு ஏதாவது பிரச்சனை என்றாலும் உனக்கு நானும் கை கொடுப்பேன், என் வில்லும் அம்பும் உனக்கு துணை நிற்கும் என்று ராமரும் சொல்கிறார். 2 பேரும் கை பிடித்து கட்டி அணைத்து கொள்கிறார்கள். அப்போது அனுமன் நெருப்பை மூட்டுகிறான். சில கட்டைகளை போட்டு நெருப்பை மூட்டுகிறான். அந்த நெருப்பை மூட்டி 2 பேர் கைகோர்த்து கொண்டே சுற்றி வருகிறார்கள். அப்படி சுற்றி வரும் அதே நேரம் அசோகவனத்தில் அமர்ந்திருக்கின்ற சீதாவுடைய கண்கள், இடது கண் துடிக்கிறது. அரண்மனையில் தூங்கி கொண்டிருந்த ராவணனுடைய இடது கண்ணும் துடிக்கிறது. கிஷ்கிந்தையில் தூங்கி கொண்டிருந்த வாலியினுடைய இடது கண்ணும் துடிக்கிறது. எதுக்கு இடது கண் துடிக்கிறது? இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, எங்கள் அம்மாலாம் கூட சொல்லுவாங்க, இன்றைக்கி ஏதோ இடது கண் துடிக்குது, ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன், என்ன நல்லது நடக்கும் அப்படிம்பாங்க. அன்றைக்கி பார்த்தா எங்கள் அப்பச்சி எங்கள் அம்மா அப்பாவுக்கு வருவாங்க, ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. அன்றைக்கி அப்பச்சி வந்தாலே எங்களுக்கு சந்தோஷம், ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வருவார், அதுதான் நல்லது. அந்த மாதிரி நல்லது நடக்கும், கெட்டது நடக்குது. ஆண்களுக்கு இடது கண் துடித்தால் கெட்டது, பெண்களுக்கு இடது கண் துடித்தால் நல்லது. ஆகவே தான் அந்த ராமாயணத்தில் முக்கியமான சில சம்பவங்களை சுட்டி காட்டுறாங்க. இந்த தசரதன் இறக்கும்போது பரதனுக்கு சில சயனங்கள் வந்ததைப் போல
பரசுராமன் வரும்போது விலங்குகள்லாம் ஓலமிட்டு சில சயனங்களை, சில அறிகுறிகளை காட்டியது. இதெல்லாமே ராமாயணத்தில் குறிப்பிடுகிறார்கள். இதெல்லாமே வாழ்க்கையில் நடைமுறையில் இருந்தது, இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு செய்தி அங்கே நடக்கிறது. அப்புறம் 2 பேரும் ராமனும் சுக்ரீவனும் அமருகிறார்கள். அமர்ந்து லட்சுமணன் சொல்கிறான், நானும் எங்கள் அண்ணன் இந்த மாதிரி வந்தோம், 10 ஆண்டுகள் அங்கே இருக்கிறோம். ஒரு நாள் காணாமல் போய்விட்டது. எங்கள் அண்ணி யாரோ தூக்கி சென்று விட்டார்கள். அண்ணியை மீட்க வேண்டும், அதற்காகவே நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அப்படிங்கும்போது சுக்ரீவன் சொல்கிறான், நீங்கள் எப்படி வந்திருக்கிறீர்களோ அதே போல்தான் நானும் இருக்கிறேன் சுவாமி. நானும் என்னுடைய மனைவியை பிரிந்து எங்கள் அண்ணனுக்கு பயந்து உயிரை கையில் பிடித்து கொண்டு தினசரி பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கும் ஒரு விடுவு காலம் நீங்கள் வந்திருப்பது என்று நிச்சயமாக என்கிறார் ராமர். அப்போது சீதா பிராட்டியினுடைய ஏதாவது அடையாளங்கள் இருக்கிறதா என்று சுக்ரீவன் கேட்கிறான். ஒரு அடையாளமும் இல்லை, நாங்கள் இல்லாத நேரம் தூக்கி போய்விட்டான் அவன். அப்போது சுக்ரீவன் சொல்கிறார், நாங்கள் 4 பேரும் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஆகாய மார்க்கமாக ஒருத்தன் ஒரு பெண்ணை தூக்கி சென்றான். அப்போது அந்த பெண் தன் கழுத்தில் இருந்த கையில் இருந்த நகையெல்லாம் கழட்டி ஒரு துணியில் முடிஞ்சு, சேலை கிழித்து ஒரு துணியில் முடிஞ்சு எங்களை பார்த்து வீசினார்கள். ராமன் வந்தால் கொடுத்து விடு, என் லட்சுமணன் வந்தால் கொடுத்து விடு என்று வீசிவிட்டார். ராமா லட்சுமணா என்று அழுது கொண்டே போனார்கள். அந்த மூட்டை எங்கிருக்கிறது, அதை எடுத்து வா, நான் பார்க்க வேண்டும் என்கிறார் ராமர் பரபரப்பாக. அனுமன் போய் எடுத்து வா என்று சுக்ரீவன் சொன்னுடனே அனுமன் போய் எடுத்து வருகிறான். எடுத்து வந்து அந்த மூட்டையை காட்டுகிறான். அதை பிரித்து பார்த்தவுடன் ராமருடைய கண்ணில் கண்ணீர். அதுக்கு மேலே பார்க்க முடியல. லட்சுமணா, இதை பார், அன்னியுடையதா என்று பார் என்கிறார். என் கண்ணில் நீர் வந்து விட்டது என்கிறார். லட்சுமணன் பார்க்கிறான். எதுவுமே அவனுக்கு அடையாளம் தெரியவில்லை. ஆனால் கால் கொலுசு மட்டும் அடையாளம் தெரிகிறது. ஏனென்றால் தினசரி அவன் குளித்துவிட்டு அண்ணனையும் அண்ணியும் பாதந்தொட்டு வணங்குவான். அப்போது அந்த கொலுசை பார்த்திருக்கிறான். ஆகவே அவன் சொல்கிறான், அண்ணா, இது மற்றதெல்லாம் எனக்கு அடையாளம் தெரியவில்லை, இந்த கொலுசு மட்டும் எனக்கு அடையாளம் தெரிகிறது. நான் தினசரி அண்ணியினுடைய பாதத்தில் பார்த்திருக்கிறேன் என்கிறான். இது பாருங்க எவ்வளவு விஷயம். ஒரு அண்ணனோட அண்ணியோட 10 வருஷமா காட்டில் இருக்கிறான், 10 வருஷமா அரண்மனையில் வாழ்ந்துருக்கு, 20 வருஷமா அண்ணியை பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் அண்ணியினுடைய பாதத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கான், மற்றது பார்க்கல. எவ்வளவு ஒழுக்கம் பாருங்க. லட்சுமணனும் ராமனும் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டிகள். அதுதான் இந்த கதையினுடைய முக்கியமான அம்சங்கள். பல விஷயங்கள் இது ஒரு அம்சம். லட்சுமணன் சொன்ன உடனே அந்த நகைகளை வாங்கி தன்னுடைய மனைவியா என்பதை கண்ணீரை துடைத்து கொண்டு பார்க்கிறார் ராமர். அவள் போட்டிருந்த கழுத்து நகைகள், அவள் இடுப்பில் போட்டிருந்த ஒட்டியானங்கள், கையில் போட்டிருந்த வளையல்கள், இதெல்லாம் சீதாவுடையதாக இருக்கிறது. அந்த சேலை துணியை பார்க்கிறார், அதுவும் சீதாவுடையது. காணாமல் போன நாள் கட்டிய துணியாக இருக்கிறது. அதை அப்படியே கண்ணில் ஒத்தி அதை கட்டி நெஞ்சில் வைத்து கட்டி அணைத்து அழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். அப்போது சுக்ரீவன் சொல்கிறான், சாமி, உங்களை பார்த்தவுடன் எங்களுக்கெல்லாம் ஒரு தெம்பு வந்திருக்கிறது, ஒரு மறுமலர்ச்சி வந்திருக்கிறது, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. அப்படி நம்பிக்கையின் நட்சத்திரமாக இருக்கிற நீங்கள் அழலாமா என்போது ராமர் நிமிர்ந்து கோருகிறார், வெகுண்டு எழுந்து நிற்கிறார். சுக்ரீவா, என்னுடைய மனைவியை தூக்கிச் சென்ற அந்த ராவணனை இந்த வில்லும் அம்பும் அவனுடைய உடம்பை கூராக்கும், அவனுடைய தலையை சிரத்தை வெட்டி வீழ்த்துவேன், இது சத்தியம் என்று ராமர் வீராவேசத்தோடு பேசுகிறார். சுக்ரீவன் உறுதி சாமி, நிச்சயம் சாமி என்கிறான். அதுக்கு நானும் துணையாக இருப்பேன் என்கிறான். அப்போது சுக்ரீவனை கட்டி தழுவிக்கொள்கிறார் ராமர். அப்போது சுக்ரீவா, உன்னுடைய பிரச்சனை என்ன, உனக்கு என்ன அது தீங்கு நடந்திருக்கிறதா, உனக்கு என்ன பிரச்சனை என்கிறான். அப்போது சுக்ரீவன் சொல்கிறான், சுவாமி, நானும் எங்கள் அண்ணன் வாலியும் நல்ல நண்பர்களாக, நல்ல அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து வந்தோம். எங்கள் அப்பா இறந்தவுடன் எங்கள் அண்ணனுக்கு பட்டம் சூட்டினார்கள், அவன் அரசனானான், நான் இளவரசனாக இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்கள் அண்ணனுக்கு ஒரு பரம எதிரி, மாயாவி என்ற ஒரு பரம எதிரி, ஒரு பெண்ணால் அவர் 2 பேர்த்துக்கு ஒரு பிரச்சனை, அப்படி ஒரு எதிரியை உருவானான். அவன் அடிக்கடி வந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தான். ஒரு நாள் இரவு 12 மணிக்கு வந்து, வாலி, வெளியே வாடா, உன்னை பார்த்து கொள்கிறேன் என்று கத்தினான். வாலி எழுந்து, எங்கள் அண்ணன் எழுந்து வேகமாக வெளியே போனார். நானும் எங்கள் அண்ணியும் போய், வேண்டாம், இந்த நேரத்தில் நீங்கள் வெளியே போக வேண்டாம், அரக்கர்களுக்கு பலம் அதிகம் என்று சொல்வார்கள், வேண்டாம் என்றோம்.
அதையும் மீறி அவர் வெளியே போனால் நானும் துணைக்கு போகிறேன்னு சொல்லி நானும் அவரோட போனோம். நாங்கள் 2 பேர் வர்றதை பார்த்துட்டு அந்த அரக்கன் ஓடி போய் பயந்து ஓடி மலையில் ஒளிஞ்சான், ஒரு குகைக்குள்ளே ஓடிட்டான். அப்போ வாலி சொல்கிறான், சுக்ரீவா நீ வெளியே பார்த்துக்கொள், யாரும் பாதுகாப்பாக நான் வருவரை நில், நான் உள்ளே போய் நானே அவனை அடித்து கொள்கிறேன்ட்டு அந்த குகைக்குள்ளே போகிறான். போனவன் ஒரு நாள் இல்லை, 1 மாதம் இல்லை, 6 மாதம் இல்லை, 1 வருஷம் ஆனது, வெளியே வரவே இல்லை. இவன் வெளியே இருக்கிற இலையும் மரத்தையும் பிடிங்கி பழத்தையும் பொறுங்கி சாப்பிட்டுக்கிட்டே வெளியே காத்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் உள்ளே அந்த குகைக்குள்ளே அலறல் சத்தம் கேட்கிறது. அதுக்கு பின்னால் அந்த குகையிலிருந்து ரத்தம் வெளிவருகிறது, பெரிய ரத்தம் வெளிவருகிறது. அப்போது நம்ம அண்ணனை கொன்று விட்டாலோ, இந்த மாயாவிகள்லாம் சேர்ந்து அண்ணனை கொன்றிருப்பார்களோ என்று நினைத்து இவனுக்கு வெளிவந்தால் நம்மளையும் கொண்டுடுவாங்கன்னு ஒரு பெரிய பாறாங்கல்லை எடுத்து அந்த குகையை அடைச்சிட்டு இவன் நாட்டுக்கு கிஷ்கிந்தை வந்துடுறான். இவன் வந்து கொஞ்ச நாள் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லலை. ஆனாலும் அரசனை காணவில்லை, இவன் மட்டும் தனியாக வந்திருக்கிறானே என்று மக்கள் புரிந்து கொண்டார்கள். வாலி இறந்து விட்டான் என்று முடிவு செய்கிறார்கள். அப்படி வாலி இறந்து மன்னர் இறந்த நாட்டில் மீண்டும் மன்னர் இல்லாமல் இந்த நாடு இருக்கக்கூடாது, நீ பட்டம் சூட்டிக்கொள்னு எல்லாம் வற்புறுத்துறாங்க. இவனும் சரின்னு சொல்லி பட்டம் சூட்டிக்கிறான். ஆனால் அங்கே நடந்தது என்ன? அந்த மாயாவியை பிடிச்சி அடித்து உதச்சி கழுத்தை நெரிச்சு கொல்லும்போது அவன் கத்துற கத்து தான், அவனுடைய உடம்புலேருந்து வந்த ரத்தம் தான் வெளியே. மாயாவியை கொண்டுட்டு வெளியே வர்றான். அந்த வாயில் மூடப்பட்டு இருக்கிறது பெரிய பாறங்களில் வச்சு. சுக்ரீவா சுக்ரீவான்னு உள்ளிருந்து கத்துறான். அங்கே சுக்ரீவன் தான் இல்லையே. காலில் ஒரு உதைச்சி வெளியே தள்ளிட்டு கோவ வேஷத்தோடு வர்றான். இங்கே வந்து பார்த்தா சிம்மாசனத்தில் அவனை உட்கார்ந்துருக்கான். அட பாவி, என்னையே கொல்லுவதற்காக, என்னையே அழிப்பதற்காக நீ சதி செய்கிறாயா என்று கோபத்தோடு போகிறான். ஐயோ அண்ணா, இல்லவே இல்லை, உங்கள் குகைக்குள்ளிருந்து சத்தம் வந்தது, அது அலறல் கேட்டது, அது உங்கள் குரல் போல தோன்றியது, ரத்தம் வெளியே வந்தது, அது நீங்கள் இறந்து விட்டீர்களோ என்று நான் பயந்து விட்டேன். நான் இங்கே யாருக்கிட்டையும் சொல்லலே, அவர்களாக புரிந்து கொண்டு என்னை வற்புறுத்தியதால் இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தேன். அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் தவறு செய்தால் வந்து காலில் விழுகிறான் சுக்ரீவன் வாலியினுடைய காலில். ஆனால் வாலி மன்னிப்பதாக இல்லை, பதிலுக்கு காலில் எட்டி உதைக்கிறான். பெரிய மரத்தை பிடுங்கி அடிக்கிறான். இந்த நாட்டில் நீ இனிமேல் கால் வைக்கக்கூடாது, ஓடிப்போய்விடு, இல்லை கொன்னுடுவேன்னு சொல்லி அடித்து அந்த நாட்டை விட்டே துரத்துறான். அன்னைக்கு மட்டும் இல்லை, எப்போல்லாம் அவனுக்கு கோபம் வருதோ அப்போ வந்து இவனை தேடி பிடிச்சி உதைன்னு உதைக்கிறது. அப்படி நடந்து கொண்டு இருந்தபோது இந்த ஸ்ரீமுக பர்வதமலைக்கு ஓடி வந்து இந்த குகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறார். அப்படியா? அது மட்டுமல்ல, என் மனைவியும் அபகரித்து கொண்டான், என்னையும் இன்று வரை தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறான். ஆகவே என் வாழ்க்கையே போச்சு சாமி, எனக்கு நிம்மதி தர வேண்டும் அப்படிங்கிறான். சரி, இந்த மலைக்கு அவன் வரமாட்டானா அப்படின்னா, இந்த ரிஷிமுக பர்வத மலைக்கு அவன் வரமாட்டான். காரணம் என்னவென்றால், அவனுக்கு ஒரு சாபம் இருக்கிறது இங்கே அப்படின்னு சொல்கிறான். என்ன சாபம் அப்படின்னு அந்த சாபத்தையும் சுக்ரீவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அது என்ன சம்பவம் என்பதை நாளை பார்ப்போம் நண்பர்களே, நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இன்மையே ராமா என்ற 2 எழுத்தினாலே, இன்மையே ராமா என்ற 2 எழுத்தினாலே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம பராணனே. ராம் ராம் ராம்.